ஹலோ ட்ரேடர்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் 8:30 மணி. ஆஸ் ஆஃப் நோ இருக்கக்கூடிய டேட்டா வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான்குள்ளார மறுபடியும் வந்து சண்டே ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டானுங்க போல இருக்கு. என்ன மேட்ருனா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்குள்ளார சிங்கப்பூரோட ஒரு கப்பல், கார்கோ கப்பல் போயிருக்கு. அந்த கப்பல் இவனுங்க ஈரான் கிட்ட பர்மிஷன் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஈரானோட ஐஆர்ஜிசி மிசைலை வச்சு ட்ரோனை வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் அந்த கப்பல் சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதமாக நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2-2:30 மணிக்கு மேலே ஈரானோட மிலிட்ரி போஸ்ட் மேலே எல்லாம் குண்டு போட்டிருக்காங்க அமெரிக்காக்காரங்க. இதுக்கு ஈரான்காரன் டென்ஷன் ஆகிட்டு இது சீஸ்ஃபயர் வயலேஷன், இதுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பெரிய அட்டாக்ஸ் எதுவும் நடக்கல. இப்போ 8:30 மணி வரையும் நம்ம பேசுகிற வரையும் எந்த அட்டாக்ஸும் நடக்கல. ஆனால் ஈரானோட ஐஆர்ஜிசி 3 கப்பல்களை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியும் பிரச்சனை பெருசு பண்ண போகிறாங்க. அண்ட் இதனோட ரிஃப்ளெக்ஷன் உலக பங்கு சந்தைகள்லையோ க்ரூட் ஆயில் மார்க்கெட்லையோ தெரியல. காரணம், நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இதனோட ரிஃப்ளெக்ஷன் மண்டே காலையில் 3:30 மணிக்கு தான் நமக்கு தெரிய வரும். ஆஸ் ஆஃப் நோ க்ரூட் ஆயில் $73, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட் ஓப்பனிங்ட்டும் கோல்டு ப்ரைஸஸ் $4090, கிட்டத்தட்ட 3% அளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். அண்ட் நேற்று நம்மளோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸில் முதல் கிளாஸ் வந்து நம்ம எடுத்திருந்தோம். அந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட மார்க்கை வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. முதல் 100 பேர் கொடுக்குற மார்க்கை ஆவரேஜ் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நோ 6 பேர் அந்த கிளாஸுக்கு வந்து மார்க்கை கொடுத்துருக்காங்க. அதில் 5 பேர் வந்து 100க்கு 100 மார்க் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மட்டும் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 590 மார்க் கொடுத்துருக்காங்க. 6 பேர் இந்த மார்க் கொடுத்ததுனால 6ஆல் வகுத்தோம்னா 98.33 மார்க் அந்த கிளாஸுக்கு வந்து வந்திருக்க மார்க். ஸோ இன்னமும் கூட 94 பேர் அந்த கிளாஸுக்கான மார்க்கை கொடுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் அந்த 100 பேர் அந்த மார்க்கை கொடுத்ததுக்கப்புறம் அதை ஆவரேஜ் பண்ணிவிட்டு அந்த வீடியோட பின் கமெண்ட்டில் இந்த கிளாஸுக்கு என்னோட வியூவர்ஸ், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த மார்க் இதுன்னு சொல்லிட்டு அதில் போடுவேன். அந்த வீடியோ வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்க போகுது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங், இது மொத்தமாக சேர்த்து ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்க போகுது. அதை நீங்கள்ல நான் இல்லை, அடுத்த ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு யாராவது பார்க்குறதா இருந்தால் கூட அது ஒரு லைப்ரரி மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் அந்த வீடியோவை வந்து நான் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ வந்து முழுக்க என்னோட சிலபஸ்னே சொல்லலாம். அந்த சிலபஸை வந்து நான் தான் உருவாக்கினேன். இந்த விஷயத்தை இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்தை இப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை உருவாக்கினேன். அண்ட் அந்த வீடியோ எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அந்த வீடியோக்களில் நேற்று வந்த வீடியோவாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து கம்பெனிஸ் எப்படி உருவாகுது, அது எப்படி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்ற கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ ரொம்ப நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி.